ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம புயல் வெள்ளம் vlogsல ரொம்ப டேஸ்டியான முகல் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். நம்ம இன்றைக்கி முகல் பிரியாணிக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா, இந்த வந்து பட்டை கிராம்பு மசாலா எல்லாமே ப்ளஸ் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் நம்ம போட போகிறோமோ அது எல்லாமே தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் 3 வெங்காயம் வச்சுருக்கேன், 2 தக்காளி, பச்சை மிளகா. தக்காளி எந்த அளவுக்கு கம்மியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ப்ளஸ் வந்துட்டு ப்ரான் நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. இந்த அளவுக்கு ப்ரான் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் லெவல் நீங்கள் ப்ரான் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைஸும் நம்ம நல்லா நீட்டாக வந்து பிரியாணி அரிசி கழுவி வச்சாச்சு. இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டை இலை இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த ரைஸை நம்ம இப்போ போட போகிறோம். அரிசி வந்து நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது கொதிக்கட்டும். அடுத்து நம்ம வந்துட்டு வதக்கிற ப்ராசஸ் போகணும். இது வந்து தனியாக போட்டிருக்கோம், ப்ளஸ் வீட்டிலே அரைச்சி வச்சு குழம்பு மிளகாத்தூள். யாருக்கெல்லாம் அந்த குழம்பு மிளகாத்தூள் வேணும்னு ஒரு நாள் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட குழம்பு மிளகாத்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து கரம் மசாலா. ஸோ இது கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க இறாவை. ஏன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் அதுக்குள்ளே இறங்கினா தான் முகல் பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பயிர் இப்போ சேர்ப்போமா அப்புறமேட்டு சேர்ப்போமா? இப்போ சேர்த்துடலாம் அவ்வளோ. ஓகே. ஸோ நல்லா வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வந்து கை யூஸ் பண்ணுங்கள் எதுனாலும். ஏன்னா நம்ம கை கொடுக்குற டேஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணுறதுலாம் வராது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு தயிர் போட்டு நல்லா இதை வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக இதை நான் மறந்துட்டேன், அது என்னன்னு சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்ட்டில். என்ன தங்கம், என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா, நீ ஒன்று மறந்துட்டேன்னு சொன்னல, நான் கூட சமையலில் சகஜம் தானே. அதனால் நான் வந்து இஞ்சி இப்போ பீல் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. நான் ஹஸ்பண்ட்ஸ் அவுட் தேர், இந்த மாடர்ன் டைமில் ஒர்க் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஹஸ்பண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறப்போ அவங்க ஒரு 1 மணி நேரம் சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்களால் என்ன ஹெல்ப் முடியுமோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். நல்ல ஒலை கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஒலை வெந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து டிஷ் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் அடுப்பில் இருந்து அரிசி வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வதக்கிக்கோங்க, ஒரு பக்கம் வந்து முட்டையோ என்ன சைடு செய்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. என் ஒய்ஃப் வந்து அளவுலாம் அப்படியே ரேண்டம் அளவு தான், ஸ்பூனில் ஊற்றுறதுலாம். ஐயோ, இவ்வளோ நேரம் வச்சு மண்டல இருந்த கொண்டையை உனக்குன்ற மாதிரி காருக்கு எடுக்கல புது பாட்டில். ஆமாம், எண்ணெய் இல்லைங்க வீட்டில், இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். எஸ், நிதானமாக ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பிள்ளைங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கடாயில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லை வேணும்னா மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எண்ணெய் இந்த மாதிரி பொருளாக கொஞ்சம் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் நான் ஒரு கஞ்சத்தனமான ஒரு வேலை பண்ணுவேன். கொஞ்சோண்டு இருக்கிற அந்த நெய்யை வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப ஃப்ளேவர் நம்ம கொடுக்குறதே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் தான். ஸோ ஆல்ரெடி அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம், பட் இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம், ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பொலப்பொலன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. நான் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஹோட்டலில் 300 400 கொடுத்து சாப்பிட்ற அந்த முகல் பிரியாணி இவ்வளோண்டு கொடுப்பாங்க. என்ன காமிங்க, இவ்வளோண்டு வந்து முகல் பிரியாணி ஹோட்டலில் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். எஸ், இன்னொன்று ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு முகல் பிரியாணி இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இந்த வெங்காயம் வதங்குறப்போ ஒரு வாசனை வரும்ல, அது பிடிக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு அந்த வெங்காயம் வதக்கிற வாசனை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த நந்துக்கு வந்து இந்த வதக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வதக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் நாங்கள். குக்கிங்லாம் செய்ய மாட்டோம். இல்லை புரியல, இப்போ ஜாலியாக இல்லையா?
இப்போ தான் இருக்கோம், இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஒரு பொண்ணு. கரெக்ட். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணும் தனியாக ஜாலியாக இருப்பாங்க. பசங்களுக்கு ஒன்றுமே கவலை இல்லை. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இரு மேடம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் 2 கிளாஸ் அரிசிக்கு. ஓகே. ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கொதிக்கிற இந்த சாப்பாட்டில் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்து இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தக்காளி. இப்போ ஆவரேஜாக இந்த பிரியாணி செய்ய உனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? எனக்கு 30 மினிட்ஸ் எடுக்கும். சீக்கிரம் ஒன்று செய்யணும்னா ப்ராக்டிஸ் ஆனவங்க இன்னும் சீக்கிரம் கூட செய்யலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து புதினா சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு நீங்கள் புதினா எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு வாங்கி நான் பாதி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து முட்டை வந்து மீன்வைல் வந்து இந்த சைடில் வந்து முட்டையை வந்து வேக போட்டுடலாம். தயிர் பச்சடிக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் மேக்னேட் ஆகிருக்க இந்த ப்ரானை வந்துட்டு இப்போ நம்ம இந்த வதக்கின கிரேவியில் போடுறோம். அது கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் நான் எதுவும் ஸ்பைஸ் போடலை, பெருசாக போடலை. பேலன்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா ப்ரானுக்கு வந்துட்டு மேக்னேட் பண்ணது போக, அதை மட்டும் கூட நீங்கள் இந்த வதக்கிறதுலே போட்டு கூட மிச்சத்தை வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ப்ரான் வந்து இதுவே தண்ணி நம்ம எதுவும் ஊற்ற வேணாம். இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு வரும். ஏன்னா தயிர் வேறு நம்ம ஊற்றிருக்கோம். எல்லாம் இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். எஸ். அதுவும் எனக்கு வதக்கும் போதே டெம்ட் ஆகுது. எனக்கு அப்படியே எச்சி ஊறுது எனக்கு. ஏன்னா இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐ மீன் லைக் தம் பிரியாணியை விட நல்லா இருக்கும். ஆமாம். முகல் பிரியாணி ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். முகல் பிரியாணி நான் வந்து ஜைத்தோன் போனோம்னா ஒரே ஒரு காம்போ மட்டும்தான். அந்த பாபிக்யூ ஃபிஷ்ஷு, முகல் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி, ஒரு பாபிக்யூ சிக்கன், இது மட்டும்தான். அந்த 3 காம்போ மட்டும்தான். ஒரு 8 இயர்ஸ் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இது மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் இப்போ ரீசெண்டாக பாபிக்யூலாம் வந்துட்டு ஃபிஷ்ஷு சாப்பிடக்கூடாது, அது வந்து பாஷா ஃபிஷ் நல்லதில்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இப்போ விட்டுட்டேன். நானே வீட்டில் அதனால் இப்போ செய்யறதுக்கு கற்றுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். பாஷா ஃபிஷ்ன்றது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபார்மிங் ஃபிஷ். அது ரெக்கமெண்டட் இல்லை தான், ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டோம். இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாதிரி கிரேவி டைப்பில் உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தது அப்படின்னா லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது எப்படியோ பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான் எனக்கு வேணும். மக்களே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைன், ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து பிரியாணி எப்படி வந்திருக்குன்றத வந்துட்டு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களோட இன்ட்ராக்ஷன் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரியாணி ஃபேவரட் அதையும் சொல்லுங்கள். சிக்கன், மட்டன், ப்ரான் என்ன பிரியாணி ஃபேவரட்ன்றதும் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்கணும். பார்த்தீங்களா, இன்றைக்கான முகல் பிரியாணி எக்கு தயிர் பச்சடி ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம், எங்களால் முடியல. ஸோ இதோட நாங்கள் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட புதிய நிலம் சேனலில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.